அதிமுகவை இன்னமும் டம்மி பண்ற மாதிரியான ஒரு ஸ்பீச் தான். இல்ல அதுதான் எம்ஜிஆரும் ஜெயலலிதா வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய சொத்து, எம்ஜிஆரும் தமிழ்நாட்டுடைய சொத்துக்கள் அப்படின்னு சொல்றாரு. யார் வேணாலும் எடுத்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. யாரை நோக்கி அது சொல்லப்பட்ட சொல்லுது? அதிமுகவை நோக்கி தான் சொல்லப்பட்ட. அதிமுக வந்துட்டு என்ன சொல்லிட்டாங்க இன்னைக்கு? நான் கேட்கறேன் அப்படின்னோம்னா, ஏன் அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி நாங்களாம் வந்துட்டு அப்படி தேர்ந்து பண்ணி என்ன சொன்னேன் அப்படின்றத இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா, புலனாய்வு செய்யணுமா? சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதிமுக களத்திலேயே இல்லை, பாஜக களத்துல சம்பந்தப்படாத கட்சி சொல்ல முடியுமா உன்னால? ஏன் சொல்லல? அதிமுக வந்துட்டு தமிழ்நாடு களத்துக்கு சம்பந்தம் இல்லாத கட்சியா? அப்பயும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி புதுவையில் நின்றுக்கிட்டு எந்த அரசு, ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குதோ அதே ஒன்றிய அரசு தான் இங்க புதுவையும் வஞ்சிக்குதுன்னு எப்படி பேசுனீங்க? அப்ப வஞ்சிக்குது இல்ல, அது தெரியுது இல்ல. அப்ப அது பேசணுமா இல்லையா அந்த மக்கள் கிட்ட? மஞ்சளை பத்தி பேசுறீங்க, மஞ்சளுக்கான ஜிஎஸ்டி போட்டது அவங்க, அதை பத்தி நீங்க பேசணுமா இல்லையா? காளிங்கராயன் கால்வாய்ன்றதை வந்துட்டு காளிங்கராயன் அணைன்றீங்க. என்ன இதெல்லாம்? அப்போ ஏதாவது ஒரு அக்கறையுடைய ஒரு அரசியல் அவர் பண்ணாரு அப்படின்னோம்னா இதெல்லாம் அவர் திருத்திக்கிட்டு இருப்பாரு, சரியா வந்திருப்பாரு. இவரது அக்கறையற்ற ஒரு அரசியல். அதனால தான் சொன்னேன், விஜயனுடைய பாலிடிக்ஸ் வந்துட்டு ஒரு எஜெண்டா ட்ரிவன் அப்படின்னா, ஒரே ஒரு எஜெண்டா, திமுகவுக்கு அவப்பேரை ஏற்படுத்தணும் மக்கள் மத்தியில். அதை தவிர வேறு எதுவுமே இல்லை, இதை தவிர வேறு எதுவும் கிடையாது.